வந்திருக்கு படம்? அவுட்புட் சூப்பரா இருந்தது. மலையாள ஆக்டர் நடிச்சிருக்காரு. ஆமா, பட் ஆனா அவரோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்ல, தமிழ்ல சூப்பரா பண்ணியிருந்தாரு. நான் எதுவுமே எதிர்பார்க்காம தான் வந்தேன், நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸா பார்க்க வேண்டிய படமா இது? பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. இல்ல அவர் பண்ணாத தப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இப்போ வெளியே வந்தோடனே அவர் தெரியுது அவர் பண்ணலன்ற ஃபைனலா தெரிய வருது. இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு அவர் பனிஷ் பண்ண, நம்ம என்ன பண்ணுவோம், வெஞ்சன்ஸ் வச்சுட்டு பனிஷ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அவர் பனிஷ் பண்ண மாட்டாரு, ஓகே ஃபைனலா விட்டுறாரு. ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் தான், போய் பாருங்க, கண்டிப்பா பார்க்கலாம். இல்ல வயலன்ஸ் இருக்குது, அதுக்குன்னு ஓவர் வயலன்ஸால பார்க்கவே முடியாது அப்படின்றது கிடையாது, கண்டிப்பா வாட்ச் பண்ணலாம். மியூசிக்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஒரு சாங் ரீமேக் சாங் இருக்கு, ரீமிக்ஸ் மாதிரி இருந்து அது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சாங் ஓகே வந்துச்சு. உங்களுக்கு சாங்ஸ் ஒன்றும் அப்படி இல்லை, படம் கதையா நல்லா இருக்கு, போய் பார்க்கலாம். இல்ல எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகல, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பொங்கல் ஃபெஸ்டிவலா கண்டிப்பா இப்போ வந்து மூவி வந்து பார்க்கணும்னா கண்டிப்பா வந்து பார்க்கலாம், ஒன்றும் குறை சொல்ற அளவுக்கு. தேங்க்யூ. மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா எல்லாமே பொங்கலுக்கு இது ஒரு நல்ல ட்ரீட்டா தான் இருக்கும். ஆக்ஷன் மூவி தான் இது. அண்ட் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கலையரசன் சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த அளவு வராத மாதிரியே இருக்கும், பட் செகண்ட் ஹாஃப்ல இருந்து பயங்கரமா ஆக்ட் பண்ணிருப்பாரு. ஸோ மலையாள ஆக்டர் அவரும் வந்து இதுல அவரோட மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்து ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் மூவி இது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நிறைய சிங்கிள் ஷாட்ஸ்ல எல்லாம் சூப்பரா கொண்டு போயிருந்திருக்காங்க. அவர் அழுற சீனா இருக்கட்டும், இல்ல ஃபைட் சீன், இந்த கிளைமேக்ஸ்ல எல்லாம் ஃபைட் சீன் ஒரு சிங்கிள் டேக்ல நிறைய எடுத்திருப்பாங்க சிங்கிள் ஷாட்ஸ்ல. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல ஃபுல்லா ஆக்ஷன் மூவி எல்லாம் கிடையாது. ஸ்டார்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாங் அண்ட் ரொமான்டிக், இந்த அலைப்பாய்தல இருந்து அந்த ஒரு சாங் எடுத்து போட்டிருப்பாங்க. சில இடத்துல ரொமான்ஸும் வருது, சில இடத்துல காமெடிஸ் வருது. பட் ஃபுல்லா ஆக்ஷன்னா ஒருத்தவங்க வந்து போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிறான்னா அவன் எப்படி தப்பிச்சு வரான் அப்படின்றதுதான் ஆக்சுவலா. ஸோ அதுல இருந்து நம்ம ஆக்ஷன்ஸ் தான் நிறைய காமிக்கணுமே தவிர நடுவுல நம்ம காமெடியோ இல்ல ரொமான்ஸ் கொண்டு வந்தா நல்லா இருக்கு. பட் இது ஃபுல் ஆக்ஷன் மூவியா இருந்தாலும் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். மியூசிக்ஸ் இந்த வைஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு கொடுக்குற பிஜிஎம்மா இருக்கட்டும், இல்ல ஃபைட் சீன்ல வர மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சில நேரத்துல வந்து ஃபைட்டுக்கும் மியூசிக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும், ஓகே இந்த ஃபைட் இங்க நடக்க போறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு பிஜிஎம் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியும். இப்போ உங்களுக்கு நிறைய மூவிஸ் வருது, பெரிய டைரக்டரோட மூவிஸும் வருது, அவங்களோட நடிச்சு படங்கள்லாம் நிறைய வருது போது இந்த படம் எப்படி அதுல நிற்கும் நீங்க பாக்குறீங்க? அந்த அளவுக்கு இருக்குது. மற்ற மூவியை கம்பேர் பண்ணணும்னா நான் இன்னும் எதையும் பார்க்கல. நான் இப்ப பார்த்தது பாத்தீங்கன்னா மெட்ராஸ் காரன் தான். பட் இது நல்லா ரீச் ஆகும் அப்படின்றது என்னோட ஒரு பர்சனலான ஒப்பீனியன். நான் பார்த்த வரையும் ரெண்டு ஆக்டர்ஸுமே நல்ல ஒரு எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த மூவியை பார்க்கும்போது தெரியும் அவங்க எவ்வளவு அதுக்கு பின்னாடி பேக்ல உழைச்சிருக்காங்க. மற்ற மூவிஸும் இருக்கு, இதுவும் இருக்கு. பட் இது எனக்கு நல்லா ரீச் ஆகும் தோணுது. மேபி அது நான் பார்த்தேன்னா அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. இது கண்டிப்பா ஃபெஸ்டிவலுக்கான மூவி தான். ஃபேமிலியோட வந்து முக்கியமா ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு சூப்பர். மெட்ராஸ்காரன் அப்படின்றது மெட்ராஸ் பேஸ் பண்ணி கிடையாது. அவர் வந்து சென்னையில இருந்து வந்திருக்காரு, அதனால அவருக்கு அந்த ஒரு நேம் கொடுத்திருப்பாங்க. நல்லா இருக்கு படம், சூப்பர். அவங்களுக்கு தான் சூப்பர். ஃபேமிலியா பார்க்கலாம், பசங்களும் பார்க்கலாம். சோரி நீங்களும் பாருங்க, இதுல நல்லா இருக்கும் படம். ஆமா ஆமா, கருத்து தான். பெட்டரா சொல்றது கொஞ்சம் நல்லா பெட்டரா இருக்கும். பாரு கிளைமேக்ஸ் தான் படத்துல ஃபுல்லா ட்விஸ்ட். கிளைமேக்ஸ் தான் உனக்கு கிளியரா எல்லாமே தெரியும். படத்துக்கு ஒரு 50 போடு. நல்லா இருக்கு. படத்துல வந்து ஒன்றும் இல்லை, நம்ம வாழ்க்கையில என்னென்ன தவறு செய்யறோம், ஒரு கேப்பார் மேப்பாரு அந்த பேச்சை ஒருத்தவங்க பேச்சு கேட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனையா இருக்காது. அதனால என்னென்ன சந்திக்கிறாருன்றது தான் படமே. அவரு சொல்ல வேணும், அவர் தூக்கி சாப்பிடுவாருங்க. எல்லாம் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் தூக்கி சாப்பிடுவாரு. இந்த படத்துல பயங்கரமா பண்ணிருக்காரு. அவரு RDX எதிர்பார்த்து தான் நான் வந்தேன். RDX படம் பார்த்தேன். பட் அது வேற ஜானரு, இது வேற ஜானரு. இதுல பயங்கரமா பின்னிருக்காரு. அது நான் சொல்லிட்ட ஒரு சுவாரஸ்யமா இருக்காது, படம் பார்த்தா தான் புரியும். லேக்லாம் கிடையாதுங்க படத்துல. எதுக்கு லேக்? படத்தை படமா பார்த்தா லேகே இருக்காது. நம்ம ஒரு எதிர்பார்த்துட்டு படம் அப்படி இருக்கும்லாம் பார்க்க கூடாது. ட்ரைலர்ல என்ன இருக்குதோ அதை மைண்ட்ல வச்சுன்னு வந்து படம் பார்த்தாலே நல்லா இருக்கும். லேக்லாம் இல்லை. மியூசிக்கு தூக்கி சாப்பிட்டுருக்காருங்க CSM. செகண்ட் ஹாஃப்ல ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு, அது நான் சொன்னா புரியாது. இப்ப கூட புல்ல ரீது பாருங்க, அந்த மாதிரி ஒரு பிஜிஎம். வெயிட் ஆன் நல்ல மூவி ப்ரோ, பார்க்கலாம்.
ஸ்டோரிஸ் வந்து நம்ம ஓப்பனா சொல்ல முடியாது. ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னால லைஃப் எப்படி மூவ் ஆகுது, அதுதான் அந்த படம் நல்லா இருந்துச்சு. அப்படின்னு பார்த்தா படத்துல பார்க்க முடியாது ப்ரோ. இப்போ ஒரு படம் வருது, அந்த படத்துல ஹீரோ வந்து தெலுங்காரனா இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. படம் என்ன வருதோ அதுதான் படம் நல்லா வந்துச்சு. மெட்ராஸ்காரன்றது கரெக்டா டைட்டில் ஒக்கா இருந்துச்சு. அவன் எதனால இங்க வரான், ஊர்ல நடக்குது, மெட்ராஸ்ல இருந்து எதுக்கு வரான்றது வந்து ப்ரோ அதுதான் ப்ரோ சொல்றேன். கலையரசன் மெட்ராஸ்காரனே இல்லை, வேற இதுல நடக்குது. ஆனா கை தட்டு வருது. ஏன்னா அது காரணம் சாம்சிஸ் பிஜிஎம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. பிஜிஎம் செம்மையா இருந்துச்சு. நல்ல மூவி பார்க்கலாம், மஸ்ட் சப்போர்ட் பண்ணலாம் இந்த மாதிரி மூவிலாம். நாங்களே பாருங்க சும்மா வந்துட்டு டிக்கெட் கிடைச்சதுங்க அதில் போகணும். நாங்கள் வரப்போ வணங்கான்னு பார்த்தா 11 நிமிஷம் எனக்கு கிளம்பிடுவேன், 3 மணிக்கு எனக்கு வேலை இருக்கு, வந்து கிடைச்சோம் பாருங்க. மிஸ் பண்ண தேவையில்லைன்னு, இந்த படம் மிஸ் பண்ணக்கூடாது. என்னால ஒரு 4 பேர் பார்க்கலாம், நல்ல படம். இதுல அது பேர் ஒரு சின்ன விஷயம் கூட காட்டல, எனக்கு தெரிஞ்சு காட்டல. அவன் ஊர்ல இருந்து வர மெட்ராஸ்காரன் எந்த தப்பும் பண்ணுவானா மாட்டான், இதெல்லாம் இங்க பண்ற விஷயம் தான். இதுபடி நல்ல படம், பார்க்க வேண்டிய படம். நல்லா பிடிச்சிருந்துச்சு. மெட்ராஸ் ஹீரோ அழகா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கலையரசன் அண்ணாவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்லை எதுவும் எதிர்பார்க்கல, பட் நல்லா இருந்துச்சு. ஊர் சைடும் எடுத்திருக்காங்க, மெட்ராஸ் சைடும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இல்லை நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்குறேன், பட் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. 8 கொடுக்கலாம்.